ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாமே லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற ஆறு. இதில் ஃபுல்லாக தண்ணி வந்தது, வெள்ளம் வந்தப்போ. இப்போ வந்து லைட்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இதிலெல்லாம் எல்லோரும் இறங்கி விளையாடிட்டு குளிச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊருக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஃபுல்லாக மலை எங்கள் சைடில் அப்படியே காடு மாதிரியே இருக்கும். நெற்பயிருங்க, இந்த பூச்செடிங்க, மல்லிப்பூச்செடி, அப்புறம் முல்லைப்பூச்செடி, இது வந்து சவுக்கு மரம், அப்புறம் வந்து ரப்பர் மரம் தான். அப்படியே ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும் மலையில். இந்த சைடில் ஃபுல்லாக வியூவே சூப்பராக அப்படியே க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊருக்கு போனாலே அப்படியே ஃபுல்லாகவே சூப்பராகவே இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக. இது எல்லாமே முல்லைச்செடி, ரோஸ் செடியும் இருக்கும். பட் ரோஸு, பன்னீர் ரோஸு, பால் ரோஸு, எல்லா செடியுமே தோட்டமாக வச்சுருப்பாங்க. தென்னை மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே தான் நாங்களும் இருக்கோம். ஆனால் நாங்கள் ஊருக்கு எப்போயாச்சும் ஒரு முறை தான் போவோம், ஃபங்க்ஷன் டைமில், திருவிழா டைமில். ஆனால் ஒரு வாட்டி இங்கெல்லாம் வந்து பூலாம் வாங்கினதே இல்லை. இழந்த மரம்லாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாக காடு, மலை மேலே இங்கே வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ போடுறோம். நாங்கள் அந்த மேலே போயிருந்தோம், அந்த வீடியோ போடுறோம். இது வந்து காடு, இதுதான் காடு இல்லை, இது காடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த ரப்பர் மரம்னு சொல்கிறது. இங்கே இருக்கிற கல்லே வந்து செம்மண் கலரில் இருக்கும். செம்மண் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த செம்மண்ணை கூட அங்கே வந்து எடுப்பாங்க ஃபுல்லாகவே. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நல்லா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, க்ரீனிஷாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்றுட்டு என் குழந்தையெல்லாம் நிற்க வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போனால் குழந்தை அதெல்லாம் முடிச்சுட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டைம் போகிறதே தெரில. ஈவினிங் டைமு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராகவே இருந்தது. அங்கேயே ஜாலியாக கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம். என் பொண்ணுக்கு சூப்பராக இருக்குது. அந்த செடிங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டோன்னே போயிட்டு எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்கா. ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம், அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் குச்சமாயிடுச்சு. அப்படியே வேறு டாபிக் மாற்றி நாங்கள் சும்மா விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் பாப்பா கூட. நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போனீங்களான்னு சொல்லுங்கள், எப்படி போச்சு தீபாவளின்னு சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த காட்டிலேருந்து இந்த காட்டுக்கு பை சொல்லி கிளம்பிட்டோம் நாங்கள். நானே, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் சின்ன பாப்பா. பெரிய பாப்பா வரல, எங்கள் அம்மா வீட்லேயே நின்றுட்டாவ. நாங்கள் 3 பேர் மட்டும் போயிருந்தோம். அப்போ தான் இதில் ஒரு டைலாக் சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போயிருந்தேன் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக நைட் ஆகிடுச்சி, 6:30 ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. வந்துட்டு அப்புறம் பட்டாசுலாம் வெடித்தாங்க. நான் இந்த இயர் பட்டாசு ஒன்று கூட வெடிக்கவே இல்லை. அது என்னமோ தெரியல, எனக்கு அந்த பட்டாசு வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக. எங்கள் வீட்டுக்கு அதான் சின்ன பாப்பா மாதிரி அவர் ஓடி போய் குழந்த மாதிரி வெடிச்சிட்டே இருந்தார். என்னுடைய பாப்பாவும் அவள் பயப்படுறா. பக்கத்து வீட்டு பசங்க எல்லாமே சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி வெடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பட்டாசுலாம் வெடிச்சிங்களான்னு சொல்லுங்கள். நாங்களும் சேஃப் அண்ட் செக்யூராக தான் பட்டாசுலாம் வெடித்தோம். நல்லா ஜாலியாகவே போச்சு தீபாவளி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பூத்தொட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நல்லா எங்கள் கிராமத்தில் போயிட்டு தீபாவளியை, இந்த வருஷம் தீபாவளியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ இருக்குது, ஒன்றா போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னென்ன போகிறோம், எங்கெங்கே போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோன்றதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் சிம்பிளாக. இது பாருங்க, அழகாக அந்த கேமரா வெடின்னு சொல்லுவாங்க, அந்த வெடி அப்படியே கேமரா மாதிரியே பட்டக்குன்னு சொல்லிட்டு வெடிச்சிது சூப்பராக. அப்புறம் இந்த இது என்ன சொல்கிறது, சங்கு சக்கரம்னு சொல்லுவோம். அந்த சங்கு சக்கரம், பூத்தொட்டி, மேக்ஸிமம் இதுதான் இந்த நாங்கள் பட்டாசு பண்டு போட்டிருந்தோம். அந்த பட்டாசு பண்டில் இவ்வளோ ஒஸ்ட்டாக தான் பட்டாசு கொடுத்துருந்தாங்களே. மொத்தமே குழந்தைங்க வெடிக்கிற வெடியே தான். பசங்கனால கொஞ்சம் பெரிய வெடிலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாமே இந்த பூத்தொட்டி, சங்கு சக்கரம் இப்படி தான் போச்சு தீபாவளி. ஏன்னா லூஸில் போய் வாங்கலான்னு பார்த்தா ரேட்டு ஹெவியாக சொன்னாங்க. சரி, இருக்கிற பட்டாசை மட்டும் வெடித்து இந்த தீபாவளியை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நான் அவுட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது, வெடிச்சுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக புகைமயமாக இருந்தது. பசங்க எங்கே திரும்பினாலும் பட்டாசு தான் வெடிச்சிட்டே இருந்தாங்க. நல்ல மாசு அடைஞ்சிருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு. புது வகையான வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வெடிங்களாம் நிறைய. நாங்கள் வெடிக்கல, பட் பக்கத்தில் எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெடிலாம் புதுசாக இருந்துச்சு நிறைய. அதனால் புகைலாம் வந்தது. சென்னையில் கூட நிறைய மாசு படிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு போயிட்டு இருந்தோம் தீபாவளிக்கு. அதனால் இங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, நியூஸில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.